வேலூர் கோட்டை மைதானத்தில் சூரசம்ஹாரம் பெருவிழா அரோகரா முழக்கங்களுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொட்டும் மழையிலும் சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தின் சார்பில் கந்த சஷ்டி நிறைவு நாள் சூரசம்ஹார பெருவிழாவானது வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெற்றது. இதனை களவி சச்சிதானந்த சுவாமிகள் துவங்கி வைத்தார். இவ்விழாவில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் ஆறுமுக பெருமான் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் வர அசுரர் வேடமணிந்தவர்கள் மேலதாளங்கள் முழங்க மண்டி வீதியின் வழியாக வேலூர் கோட்டை மைதானத்தை வந்தடைந்தனர். அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தின் நடுவே தேவர் போல் அசுரர் போல் வேடமணிந்தவர்கள் போரை நிகழ்த்தினார்கள். இதில் அசுரர்கள் கொல்லப்பட்டனர். அப்போது வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டது. பின்னர் இதில் மிஞ்சிய சூரபதுமனை ஆறுமுக பெருமான் தனது வேலால் வதம் செய்யும் சூரசம்ஹாரமும் நடந்தது. அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொட்டும் மழையிலும் அரோகரா முழக்கங்களை எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர். வணங்கிக் கொள்ள வேண்டும். திருக்குறள் பாடினால் கடலாடுகிறது. இது மாதிரி யாருமே சண்டைக்கு போலாமா வேணாமா, சண்டைக்கு போலாமா அதே இல்லையப்பா சூரபத்மா என்று தேவாதீஸ்வரர் இவர் சூரபத்மனுடைய தம்பி மிகப்பெரிய வீரர். செங்க முகத்தோடு பிறந்தவர் ஆலை என்பது ஒருவர். ஆலை என்ற கிழக்கு மலையில இருந்து எல்லோரையும் ஆட்சி படைத்தவர், தேவர்களை சிறைபிடித்தவர். அப்படிப்பட்ட கிரங்க மலையை முருகப்பெருமானுடைய வேல் விட்டு நேரடியாக எழுமாறு உய்ய வைவேல் விடும் போல் வந்து தான வீரர்களும் இங்கே அசுரர்களுக்கும் பயங்கரமான சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தை பக்தர்கள் எல்லாம் யாரும் இந்த ஆலயத்திற்கு உள்ளே கரத்துக்கு உள்ளே வரக்கூடாது. ஆக கஜமுக அசுரன் யானை முகம் கொண்டவர், இவர் ரொம்ப பலசாலி. இவரை அழைத்தால் பெரிய
உடனே முருகப்பெருமான் எதிர்க்கிறார். நன்றி கேட்டவர், நன்றி மறந்தவர்கள் சூழர்கள். நன்றி மறக்கக்கூடாது என்பதுதான் கந்தபுராணத்தின் அடிப்படை. நன்றி மறக்கக்கூடாது, பெற்றோர்களை பெரியவர்களை மதிக்க வேண்டும், செய்நன்றி மறக்கக்கூடாது. இப்போது முருகப்படையினுடைய இன்னொரு மகனும் வீழ்த்தப்பட்டார். அதிமுக களத்திலே மறைந்து விட்டால். அவனுடைய மூத்த மகன் பானுகோபால் மறைந்து விட்டான். சிங்கமுகாசுரன் அவனுடைய தம்பி அவனும் மறைந்து விட்டான். கஜமுகாசுரன் யானை முகத்தோடு இருந்த கஜமுகாசுரன் மறைந்து விட்டான். நாம் நன்றி மறக்கக்கூடாது. வரம் கொடுத்தவனுடைய மகனோடு போராடி அவனுக்கே துரோகம் செய்த சூரபத்மனுக்கு என்ன கிடைத்தது? அவன் தம்பிக்கு என்ன கிடைத்தது? சிங்கமுகாசுரன் சூரபத்மன் இப்போது கூட ஊர் நடத்தலாமா வேண்டாமா, பின்வாடி போகலாமா என்றெல்லாம் பயந்து பயந்துதான் உள்ளே வருகிறான். ஆனால் அவனுக்கு ஆணவம் அதிகமானது. சாமிமலை முருகத்திலெல்லாம் அருள் இருக்கும். நினைத்ததை கொடுப்பவர். அடியார் அடியவன் இச்சையில் எவையவை விட்டன அவை தெரிவித்து அருள்கின்றவன் முருகப்பெருமான். முருகா என்கிற ஒரு நாமத்தை நீ ஒருமுறை சொன்னால் போதும். 5 முகம் தோன்றும், 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் 5 என்று வேல் தோன்றும். நெஞ்சில் முருகா முருகா என்றார் அவன் முருகான தோன்றும். முருகனுக்கு கந்தனுக்கு உகந்த நாள் இந்த சஷ்டி நாள். காரணம் இன்றைக்குதான் சூரபத்மனை அழித்து அல்ல, சமாதானம் செய்து அவனை ஆட்கொள்கிற ஒரு திருநாள் இந்த நாள். கந்தனுடைய அருளை நாம் முழுவதாக உணரக்கூடிய இந்த நாளிலே எல்லோரும் விரதம் இருந்து இன்றைக்கு நிறைவு செய்கிற நாள். அவன் முக்தி பெறுகிறான். அவனை ஆட்கொண்டு சேவலை தன் கொடியிலே சின்னமாக மயிலை வாகனமாக அமர்த்திக் கொண்டார் முருகப்பெருமான். தீயவை புரிந்தாரேனும் திருமண் முற்றால் புகழ்வே திருமண் முற்றால் தூயவராகி மேலே தொல்களை அடைவார் என்பது நிஜம் நிஜம் நிஜம். ஆக நீ தவறுகிறார். அந்த வேல் முருகப்பெருமான் சேர வேண்டும். கட்சியப்ப சிவாச்சாரியர் காஞ்சிபுரத்தில் இருக்கிறார். இந்த கந்தபுராணத்திலே பாதி